சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். பட்டயமே என் மெய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மெய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும். ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால், அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள், 3ஆம் பங்கோ அதில் மீதியாயிருக்கும். அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்குட்பட பண்ணி, வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி, பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்ளுவார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் சகரியா தீர்க்க தரிசனத்தினுடைய இறுதி பகுதிக்கு நேர வந்துட்டுருக்குறோம். இந்த குறிப்பிட்ட அதிகாரத்தில் துவங்கும் பொழுது சகரியா என் ஜனத்திற்காக, இஸ்ரவேலுக்காக திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். திறக்கப்பட்ட ஊற்று உண்டாயிருக்கும். அந்த திறக்கப்பட்ட ஊற்றின் விளைவாக என்ன நடக்கும் அப்படின்னா, 2 முக்கியமான தீமைகளை நான் தேசத்திலிருந்து அகற்றுவேன். ஒன்று விக்கிரக ஆராதனை, 2 பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. கள்ள தீர்க்க தரிசியையும் விக்கிரக ஆராதனையையும் நான் தேசத்தை விட்டு அகல பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்லுகிறத நம்ம கடந்த முறை பேசணும். இன்றைக்கி அதன் தொடர்ச்சியாக நாம் வாசிக்கிற இந்த பகுதியில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்ப்பன். இந்த இடத்துல பட்டயத்திற்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. எதுக்கு? பட்டயத்திற்கு. இந்த பட்டயம் என்ன செய்ய வேண்டுமாம்? மெய்ப்பனை வெட்ட வேண்டுமாம். பட்டயமே மெய்ப்பனை வெட்டு. யார் இந்த மெய்ப்பன்? பொதுவாக இஸ்ரவேலருடைய தலைவர்கள் எல்லாரையும் வேதாகமம் என்னன்னு சொல்லும்? மெய்ப்பன் அப்படின்னு சொல்லும். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தக்கூடிய ஆசாரியர்களாக இருக்கலாம், அரசர்களாக இருக்கலாம், தீர்க்கதரிசிகளாக இருக்கலாம், இல்லை தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு நபராக இருக்கலாம். இவர்கள் அனைவரும் வழி நடத்துகிறவர்கள் என்கிற நிலையில் அவர்களை மெய்ப்பர்கள் என்று வேதம் சொல்லுது. ஆனால் இங்கே சொல்லப்படுகிற மெய்ப்பன் அது சாதாரணமாக வழி நடத்தக்கூடிய மெய்ப்பன் அல்ல. இங்கே சொல்லப்படுகிற மெய்ப்பன் யார் அப்படின்னா, அந்த 7வது வசனத்தில் அவர் யார் அப்படின்னா, என் தோழனாகிய புருஷன் அப்படிங்கிற வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. இந்த மெய்ப்பன் யார்? என் தோழனாகிய புருஷன். அப்படின்னா யாரு? இந்த தேவனுக்கு அவர் யாரு? தோழன். தோழன் என்பவன் யாரு? சமநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்போ இதை யாரை சொல்லுகிறது அப்படின்னா, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறது. இது யாரு? இயேசு கிறிஸ்து என்கிற மெய்ப்பன். இந்த ஜனம் என்னை விட்டு தூரமாக போயிட்டு, தூரமாக போன இந்த ஜனத்தின் மீறுதலை நான் மன்னிக்க வேண்டுமானால், இந்த ஜனத்திற்காக ஒரு மெய்ப்பன் வெட்டப்பட வேண்டும். அந்த மெய்ப்பன் மனிதனாக இந்த பூமிக்கு வர வேண்டும். ஏற்கனவே ஆதாமுடைய வழியில் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மெய்ப்பனால் அதை செய்ய முடியாது. இந்த மெய்ப்பன் பரத்திலிருந்து வர வேண்டும். தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பை
நிறைவேற்றுகிற வலிமை இந்த பூமியில மனிதராய் பிறந்த ஒருத்தருக்கும் இல்லை. அதை நிறைவேற்றும்படியாக தேவனே இந்த பூமிக்கு மனுஷனா வந்தார். அதைத்தான் நாம இங்க பார்க்கிறோம். இந்த மேய்ப்பன் ஆடுகளுக்காக அடிக்கப்பட்ட மேய்ப்பன். இந்த மேய்ப்பன் பிதாவாகிய தேவன் அவரை தன்னுடைய தோழன் என்று சொல்லுகிறார். இவர் வெறுமனே இந்த பூமிக்கு வந்த மனிதர் அல்ல, இவர் தெய்வீகமானவர். இதை குறித்து எழுதும் பொழுது 1 தீமோத்தேயு 3:16 அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வாறு சொல்லுகிறார்? அந்த சுவிசேஷம் தேவ பக்திக்குரிய ரகசியம் எப்படிப்பட்டது? அதை இவ்விதமா அவர் சொல்றாரு. தேவ பக்திக்குரிய ரகசியமானது, தேவ பக்திக்கு உரிய ரகசியம் என்பது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே, எல்லாரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி மகா மேன்மை உள்ளது. இது எப்படிப்பட்டது சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அதாவது மனுக்குலத்தை தேவன் மீட்க வேண்டும் என்று அவர் செய்த திட்டம் சாதாரண திட்டம் கிடையாது. அது வெறும் மேன்மையான திட்டம் கிடையாது, அது மகா மேன்மையான திட்டம். அல்லேலூயா. இந்த ரகசியம் யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி மகா மேன்மை உள்ளது. என்னன்னு கேட்டா, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். வெளிப்பட்டது யாரு சொல்லுங்க? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதனாலதான் மரியாளிடத்துல செய்தி சொல்லப்பட்டது. மரியாளே, நீ கிருபை பெற்றவள், நீ பாக்கியவதி, தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். எதற்கு? உன்னுடைய கற்பத்திலே பரிசுத்த வித்து ஒன்று பரத்திலிருந்து பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உன் மேல நிழலிடும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற வேற எந்த பெண்ணுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை உனக்கு கடவுள் தராரு. ஆனா அந்த பாக்கியத்தின் வழியாக இந்த முழு உலகத்தின் மனிதர்களும் மீட்பிற்கு உட்படுத்தப்படுவார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனுடைய துணையில என்ன செய்யல? வரவில்லை. அவர் இந்த பூமியில மனிதனாய் அவதரித்தார். எதற்கு? மனிதனை மீட்கும்படியாக. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைக்கும் அடிப்படை மனிதனுடைய மீறுதல். அந்த மீறுதலை களைய, மனிதனை தேவனோடு இணைக்க தேவன் இந்த பூமிக்கு வர வேண்டியதா இருந்துச்சு. வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ மரணம் இந்த பூமியில வந்ததற்கு காரணம் பாவம். அப்ப அந்த மரணத்தை, மனிதனுடைய பாவத்தின் மீதான தேவனுடைய கோபாக்கனையின் பாத்திரத்தை இயேசு இந்த பூமியில் மனிதனாய் வந்து அதை தனக்காக பருக வேண்டியதாய் இருந்தது. அந்த வழியாய்த்தான் மனுக்குலத்திற்கான மீட்பை தேவன் திட்டம் பண்ணினார். அப்போ இயேசு இந்த பூமியில வந்து 3.5 ஆண்டு காலம் ஊழிய செய்து அவர் சிலுவையிலே மரித்தது என்பது ஏதோ துரதிர்ஷ்டவசமா அவர் பிடிபட்டுட்டாரு நம்ம சொல்லுவோம் பாருங்க, சூழ்நிலையின் கைதி.
என்னது? சில பேசும்போது சொல்லுவோம், நாங்கள் என்னங்க செய்ய முடியும், எங்கள் கை கெட்டப்பட்டிருக்குதுங்க. சில நேரம் அதிகாரிகளே இப்படி சொல்லுவாங்க, நம்மகிட்ட சொல்லுவாங்க, உங்கள் பக்கம் நியாயம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் என்ன செய்யறதுங்க? இயேசு கிறிஸ்து சூழ்நிலையின் கைதியாக அவர் பிடித்து போகப்படவில்லை. இதை இயேசுவே சொல்லுவார். எங்கே சொல்லுவார் அப்படின்னா, நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்தில் 26வது அதிகாரத்தில் 55வது 6வது வசனத்தை பாருங்க. அந்த வேளையிலே இயேசு ஜனங்களை நோக்கி, கள்ளனை பிடிக்க புறப்படுகிறது போல. எப்படி வந்திருக்கிறீங்க? ஒரு கள்ளனை பிடிக்கிறதுக்கு வர மாதிரி நீங்கள் பட்டயங்களையும், நீங்க எதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறீங்க? பட்டயங்கள், தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். கள்ளனை பிடிக்கிறதுக்கு வர மாதிரி நீ வந்த. நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து, உங்க நடுவுல உட்கார்ந்து இருந்தேன். தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன். உங்க நடுவுல இருந்தேன், உங்க நடுவுல உட்கார்ந்து இருந்தேன், கேஷுவலா உட்கார்ந்து இருந்தேன். தினந்தோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. அப்பெல்லாம் நீங்க என்னை பிடிக்கலையே. ஆகிலும், இதுதான் முக்கியம், ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள், நல்லா கவனிங்க, என்னதுங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார். எப்படி? தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேற வேண்டும். இதுலயே தான் இதே 26ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தில் இயேசு நாம வாசிச்ச சகரியா தீர்க்க தரிசன வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, அவங்கள பார்த்து சொல்றாரு, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி. எங்க எழுதியிருக்கு? சகரியா 13ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்துல எழுதி இருக்கிறது இல்லையா? அதுதான் சொல்றாரு, நான் மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். இந்த வசனத்துல நாம பார்க்கிற முக்கியமான வார்த்தை எழுதியிருக்கிறபடி. இயேசு கிறிஸ்து எழுதியிருக்கிறபடி இந்த பூமிக்கு வந்தார் இல்லையா? வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து கள்ளனை போல இவர்கள் கையில பிடிபட்டார் அப்படிங்கிறதுனால இவர்கள் ஜெயித்து விட்டார்கள், இயேசு தோற்று விட்டார் என்பது அல்ல. இயேசு ஏன் வந்தார் என்று சொன்னால், அவர் இந்த பூமிக்கு வரும்போதே இந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் அவர் வந்தார். இது நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லணும். என்ன பாடம்னு சொன்னால், தேவன் எனக்காக முன்குறித்து வைத்திருக்கிற அவருடைய திட்டங்கள், அவருடைய தீர்மானம் என் வாழ்க்கையில் நிறைவேறும். சில நேரத்தில் நான் இருக்கிற சூழ்நிலை எனக்கு கடினமாக இருக்கும். ஏன் எனக்கு இப்படி இருக்கு அப்படிங்கிற கேள்வி வரும். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும்
நன்மைக்கு ஏதுவாக நடக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க அவருடைய தீர்மானத்தின்படி, அந்த தீர்மானம் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, தீர்மானம். என் வாழ்வின் ஒவ்வொரு செயலும் தேவன் தீர்மானித்தபடி நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஒரு ஜெபத்தை நீங்க பண்ணணும். எதுக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்? தேவனுடைய தீர்மானம், அவருடைய தீர்மானத்தின்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு நான் அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன். அவரிடத்தில் அன்பு கூறுகிற எனக்கு இந்த காரியம்லாம் நடந்திருக்கு. ஆனா அவர் இருக்கிறாரு, அவரு இருக்காரு. அவர் அதில் கிரியை செய்வார். அவர் எப்படி கிரியை செய்வார்? அதை நன்மைக்கு ஏதுவானதாய் மாற்றுகிற கிரியை அவர் செய்வார். அல்லேலூயா. அப்போ இங்கே இதைத்தான் அவர் சொல்றார். பட்டயமே என் மேய்ப்பன் மேல், அது என் மேய்ப்பன், என் தோழன், என் மேய்ப்பன் மேல், என் தோழனாகிய புருஷன் மேல் எழும்பு, மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும். அப்போ இயேசு கிறிஸ்து எதற்காக அடிக்கப்பட்டார், எதற்காக வெட்டப்பட்டார்? இதையும் தீர்க்கதரிசிகள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதை தான் இயேசு சொன்னார், தீர்க்கதரிசிகள் எழுதி இருக்கிறவ என்ன செய்யணும்? என்ன சொன்னாங்க தீர்க்கதரிசிகள்? நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஒரே ஒரு வேத பகுதி, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி 53ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்க தரிசனம். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்துலேருந்து கொஞ்சம் வேகமாக 1-2 வசனங்களை வாசிங்க. மெய்யாகவே எப்படி சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இந்த வசனம் எல்லாம் நம்முடைய வசனங்கள், நமக்கான வசனங்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இதை சொந்தம் கொண்டாட முடியும். ஏன்னா இதுதான் நம்முடைய சாட்சி. என்னது இது? ஏன் சாட்சி? சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. என்னுடைய சாட்சி, நம்முடைய சாட்சி. வாசிங்க. மெய்யாகவே, உண்மையாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, நம்ம பாடுகளை ஏத்துக்கிட்டாரு, நம்முடைய துக்கங்களை நம்ம துக்கங்களை சுமந்தாரு. நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணணும். இஸ்ரவேல் ஜனங்கள் இதுதான் செஞ்சாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும் போது அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள். இவன் தேவாலயத்தை இடித்து 3வது நாளில் கெட்டி எழுப்புகிறேன்னு சொன்னானே, வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செய்ய வேண்டாம், இந்த சிலுவையிலிருந்து இறங்கி வா, ஒன்று நாங்கள் என்ன செய்வோம்? நம்புவோம். இயேசுவை அவதூறு பண்ணி பேசினார்கள். அவர் முகத்தில் காரி உமிழ்ந்தார்கள். போகிறவர்களும் வருகிறவர்களும் வழிபோக்கரும் தலையை துலுக்கி அவரை பரியாசம் பண்ணினார்கள். அவங்க சொன்னாங்க, தேவனால் அடிக்கப்பட்டவர் என்று சொன்னாங்க. அடுத்த வசனத்தை பாருங்க. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம். எதுக்கு? அவரிடத்தில் மீறுதல் இல்லை. பிலாத்து சர்டிபிகேட் கொடுத்தானே, இவரிடத்தில் குற்றம் ஒன்றையும் காணவில்லை. இயேசுவே கேட்டாரு, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் சொல்ல முடியும்? எந்த மனுஷன் கேட்க முடியும்? யோசித்து பாருங்க. இந்த உலகத்தில் ஒருவன் கூட என்ன செய்ய முடியாது, என்னிடத்தில் பாவம் உண்டுன்னு உன்னால சொல்ல முடியுமான்னு எந்த மேன்மக்களோ எந்த மக்களும் கேட்க முடியாது. அவர் தைரியமா சொன்னார். அப்ப அவர் அவருடைய மீறுதலுக்காக தண்டிக்கப்படலை,
நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு அவர் காயப்பட்டாரு. நம்முடைய அக்கிரமங்களின் நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் அவர் நொறுக்கப்பட்டாரு. நமக்கு சமாதானத்தை அப்ப எனக்காக அவருக்கு காயம் வந்தது, எனக்காக அவர் நொறுக்கப்பட்டார், எனக்கு சமாதானத்தை தர வேண்டும் என்பதற்காக அவர் தண்டனையை பெற்றுக்கொண்டார். இல்லையா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? என் பாவம். இயேசு அடிக்கப்பட்டதற்கு யாரோ காரணம் கிடையாது, இஸ்ரவேல் ஜனங்கள் காரணம். இன்றைக்கு எனக்காக அவர் அடிக்கப்பட்டார், நான் காரணம். என் மீறுதலுக்காக காயப்பட்டார், என் அக்கிரமத்துக்காக நொறுக்கப்பட்டார், எனக்கு சமாதான தரணுங்கிறதற்காக ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு நான் சுகமானவனாய், குணமானவனாய், ஆரோக்கியம் உள்ளவனாய் உங்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறேன். நீங்களும் சுகமானவர்களாய், குணமானவர்களாய், ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். என்ன ஆரோக்கியம் கேட்டா, உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஆரோக்கியம் என்னன்னு சொன்னா, நீங்களும் நானும் நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதுதான் மிகப்பெரிய ஆரோக்கியம். அல்லேலூயா. ஏன்னா தேவனுக்கு முன்னால எந்த மனுஷனும் தன்னை என்னன்னு சொல்ல முடியாது, நீதிமான் சொல்ல முடியாது. நீதிமான்னா என்னது? எளிமையா நீதின்னு சொன்னா ரைட் ஸ்டாண்டிங் வித் காட் அப்படிங்கிறது அர்த்தம். தேவனோடு சரியான ஒரு நிலையில நிற்கிறது. அவர் என்னை பார்க்கும்போது எப்படி பார்க்கிறாரு? நீதி உள்ளவனாய் பார்க்கிறார். அவர் நீதி உள்ளவனா என்னை பார்க்கறதுக்கு என்கிட்ட அவ்வளோ நீதியா இருக்கு. நம்ம மனசுக்குள்ள 1000 சாக்கடை இருக்கு. அப்ப இந்த நீதி எனக்குள்ள நானே சம்பாத்தியம் பண்ண நீதி கிடையாது. இந்த நீதி வெளியே இருந்து எனக்குள்ள போடப்பட்ட நீதி. வெளியிருந்து பரத்திலிருந்து எனக்கு டெபாசிட் ஆன நீதி இது. இந்த நீதிக்கு நான் காசு கொடுக்கல, இந்த நீதியை நான் பெற்றுக்கொள்ளும்படி தவம் இருக்கவில்லை. இந்த நீதி எனக்கு இலவசமாக கிடைச்சிருக்கு. இந்த நீதியை இலவசமாக நான் எப்படி பெற்றுக்கொண்டேன்? இயேசுவை விசுவாசிச்சதுனால இந்த நீதியை நான் பெற்றுக்கொண்டேன். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா. எனக்காக ஒருத்தர், இந்த இயேசு கிறிஸ்து எனக்காக வந்தார். He is for me. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மாத்திரம் இருந்திருந்தால் கூட அந்த ஒரு மனிதனுக்காக கூட அவர் வந்திருப்பார். தொடர்ந்து என்ன சொல்றாங்க பாருங்க. நாம் எல்லாரும் எப்படிங்க? அகைன் நம்ம சாட்சி. நாம எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். ஆடுகளை போல என்ன செஞ்சோமா? வழியில போகல, வழி தப்பி போனோம். வழியில் மெய்ப்பன் காட்டுற வழியில நம்ம நடக்கல, தப்பி தெரிஞ்சோம். இல்லையா? தப்புனா தெரியதான் செய்யணும். வழியில போனா என்ன செய்ய வேண்டியதில்லை, தெரிய வேண்டியதில்லை. நிறைய நேரம் நம்ம தெரியறதுக்கு காரணம் தப்பு தான். வழி தப்பும் போது என்ன செஞ்ச வேண்டியது, என்னதான் செய்யணும்? அலைந்து தான் தெரியணும். அப்போ கர்த்தரோ இதுக்கான எல்லா பிரதிபலனும் எனக்கு வரணும். ஆனா கர்த்தர் என்ன செஞ்சாராம்? நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். என்னங்க? இயேசுவின் மேல் என் அக்கிரமம் அனைத்தையும் அவர் மேல விழ பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் அவர் என்ன செய்யப்பட்டார்?
நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கல. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல, தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். எதுக்காக வாயை திறக்காம இருந்தார் தெரியுமா? பேதுருட்ட ஆண்டவர் சொன்னார். பேதுரு கையில் ஒரு பட்டயம் வச்சிருந்தார். அவரை பிடிக்க வந்த உடனே பிரதான ஆசாரியனுடைய ஒரு காவல்காரன், மல்குஸ் அவன் பேர், வீர ஆவேசமாக என்ன செஞ்சார்? பட்டயத்தை உருவி ஒரே வெட்டு எங்கே தான் போய் விழுந்துச்சு? கழுத்தில் உள்ளலை, காது மட்டும் துண்டா போயிட்டு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? பேதுருவே, உன் கத்தியை எடுத்து உரையில் போடு. கத்தி உரையில தான் இருக்கணும். கத்தி சக மனுஷனை வெட்டுறதுக்கு என்ன செய்யக்கூடாது. கத்தியை வச்சு மட்டன் வெட்டலாம், அவன் மீன் வெட்டலாம், கோழி வெட்டலாம், காய்கறி வெட்டலாம், ஆட்கள் கறியை வெட்டக்கூடாது. பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினால விழுவான். சொல்லிட்டு சொல்றாரு, அப்ப நீ எனக்காக வைராக்கியம் பாராட்டுறியா? நான் கேட்டா போதும். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். நான் பிதாவை கேட்டால் அவர் 1 2 அல்ல, ஆயிரக்கணக்கான தேவதூதர்களை என்னுடைய பாதுகாப்புக்கு அனுப்புவார். ஆனால் நான் ஏன் கேட்கல தெரியுமா? ஏன் கேட்கல? ஏன்னா என்னை குறித்து நிறைவேற வேண்டியது நிறைவேறணும். அதாவது இயேசு நமக்காக இரத்தம் சிந்தினார் என்பது மாத்திரமல்ல, அவர் அந்த வாழ்க்கையை வாழும் பொழுது எனக்கான பாடத்தை வகுத்து வச்சுட்டு போயிருக்கிறார். இன்னைக்கு நான் தேவனுடைய உயரிய சித்தத்திற்காக சில நேரங்களில் அமைதி காக்க என்னால் முடிகிறதா? இது ரொம்ப கஷ்டம். பேசுறது ரொம்ப ஈஸி, செயல்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் செயல்படுத்துறது ஆசீர்வாதம். செயல்படுத்துறது உங்க வாழ்வில் நிறைவை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அவர் வாயை திறக்காம இருந்தார். ஏன் வாயை திறக்கல? ஏன்னா இது தேவன் தனக்கு கொடுத்த அந்த பாத்திரத்தை அவர் பருகுகிற வேலை. அது எபிரேயரில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அவர் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் பரலோகத்தில் டிஸ்கஷன் நடக்கு. மனுக்குலத்தின் மீட்பிற்காக என்ன செய்யணும் அப்படின்னு டிஸ்கஷன் போகுது. அப்போ அந்த டிஸ்கஷனுடைய முடிவில் இயேசு பேசுகிறார். பூமிக்கு வரல, மேலே பரலோகத்தில் பேசுகிறார். அந்த உரையாடல் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து பாருங்க. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது, எப்போ உலகத்தில் பிரவேசிக்கும் போது, அதாவது இந்த பூமியில மனுஷனா வருகிறதற்கு முன்பதாக பிரவேசிக்கும் போது, பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. என்னங்க? பலியை காணிக்கையை நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். ஆக்சுவலா பழைய ஏற்பாட்டில் சங்கீதத்தில் என் செவியை சாய்த்தீர்
அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா இங்க சரீரத்தை எனக்கு என்ன செஞ்சீர்? ஏற்படுத்தினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்று, அதெல்லாம் உமக்கு பிரியமில்லைன்னு. அப்போ நான் சொன்னேன், தேவனே தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய. என்ன அழகான வார்த்தை பாருங்க. தேவனே உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய சித்தப்படி செய்ய இதோ வருகிறேன், இதோ வருகிறேன். புஸ்தக சுருள். ஏன் வாரேன்னா, புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. அப்போ மெய்ப்பன் வெட்டப்பட்டது ஏதேச்சையா. ஐயோ நம்ம பிளானு சொதப்பிருச்சே, நம்ம இப்படிலாம் பிளான் போட்டு வச்சு நம்ம நிறைய சொல்லுவோம்ல, ஊத்திக்கிச்சு. அந்த மாதிரிலாம் அது என்ன செய்யல. இது ஏதோ ஒரு பிளான் பண்ணி அந்த பிளான் மாறி வந்தது கிடையாது. இது தேவனுடைய திட்டம். அப்போ இன்னைக்கு நம் இரட்சகர் நமக்காக இதை நிறைவேற்றினார் என்பதற்கு உள்ள முழுவதும் நமக்கு சந்தோஷமும் நன்றி நிறையும் இருக்கணும். அதோடு கூட அவர் வழியில் நடக்கிறதற்காக நான் என்னை அர்ப்பணிக்கணும். என்ன சொல்லி அர்ப்பணிக்கணும்? ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன். என்னங்க? உம்முடைய சித்தம் செய்ய உம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற நான் என்ன செய்றேன்? இன்றைக்கு இயேசு எனக்காக நிறைவேற்றினது போல என் வாழ்க்கையை குறித்து தேவன் வைத்திருக்கிற தீர்மானத்தை நிறைவேற்ற இதோ வர்றேன்ப்பா, நான் வாரேன் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்ய நான் வாரேன் ஆண்டவரே. சொல்லுவீங்களா? சொல்லணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சரி, நமக்கு சகரியால் இன்னும் நிறையா பேச வேண்டியிருக்கு. முதல் பகுதியில், ரெண்டாவது பகுதியில் அவர் என்ன சொல்கிறார்னா, தேசம் எங்கும் சம்பவிப்பது என்ன. இது நீங்கள் பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனங்கள் பல இடங்களில் இது சொல்லியிருக்கோம். 3 பங்காக பிரித்தா 3ல் 2 பங்கு அழிந்து போகும், ஒரே ஒரு பங்கு மீதியாக இருக்கும். அந்த மீதியாக இருக்கக்கூடிய பங்கை நான் என்ன செய்வேன்? அக்கினிக்கு உட்பட பண்ணுவேன். அதை அக்கினிக்கு உட்பட பண்ணி வெள்ளியை எப்படி உருக்குவாங்களோ அப்படி உருக்கி, வெள்ளியை எதுக்கு உருக்குறாங்க? அதில் இருக்கக்கூடிய கழிவு அகற்றப்படணும், 2வது. அப்புறம் ஒரு பொருளாக செய்யப்படணும். அப்போ அதனுடைய சுத்திகரிப்பை தான் அங்கே ஒரு மீன் பண்ணுறார். நான் அவர்களை வெள்ளியை உருக்குகிறது போல உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அதாவது இந்த ஜனங்கள் ஏன் 3ல் 2 பங்கு அழிந்து போனார்கள்? பாவம். அப்போ அதில் ஒரே ஒரு பங்கு தான் மீதி இருக்கு. இது இங்கே மாத்திரமல்ல, நீங்கள் மீதியானவர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. வீட்டில் போய் நீங்கள் மீதியானவர்கள்ங்கிற வார்த்தையை தேடுங்க. பழைய ஏற்பாட்டில் நிறைய மீதியானியர்கள்னு ஒன்று இருக்கும், அது கிடையாது. மீதியானியர்கள்னால் அது மிடியனைட்ஸ், அது ஒரு மக்கள் கூட்டம். இதுவும் ஒரு மக்கள் கூட்டம்தான், மிச்சமானவங்க. இந்த மீதியானவர்கள், இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு வசனத்தை சொல்கிறேன். ஏசாயா 6வது அதிகாரத்தில் அங்கே நமது காரியமாக யாரை அனுப்புவேன் அப்படின்னு சத்தம் வரும்போது ஏசாயா சொல்கிறாரு, என்னை இதோ அடியேன், என்னை அனுப்போம். சரி, நீ போய் என்ன செய்யணும்? நீ செய்தி சொல்லணும். செய்தி எப்படி சொல்லணும்? கண்கள் இருந்தும் காணாமல், காதுகள் இருந்தும் கேளாமல், இருதயத்தில் உணர்ந்து குணப்படாமல் இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய செவியையும் கண்ணையும் மூடி போடு. இப்போ தீர்க்கதரிசி கேட்காரு, ஆண்டவரே எது வரைக்கும் நான் இப்படி செய்யணும்? எது வரைக்கும் இதை செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, 12வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் மனுஷரை தூரமா என்ன செய்யறாரு? விலக்குவதனால் தேசத்தின் நடுமையம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும். தேசமே என்ன செஞ்சிடணும்?
முற்றிலும் எம்டி ஆயிடணும். சொல்லிட்டு அடுத்த பகுதி சொல்ல, இங்க தான் அந்த மீதியானதை சொல்றாரு 13வது வசனத்துல. ஆகிலும் அதில் இன்னும் 10 ஒரு பங்கு இருக்கும், அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் தெரியுமா அவரு, எவ்வளவு இரக்கத்தை, எவ்வளவு பொறுமை. அதனாலதான் அவர் நீடிய பொறுமைன்னு சொல்லியிருக்கு. பொறுமையின் சிகரம் அவர். எல்லா கிரமம் பண்ணாங்க, ஆனா அவர் என்ன செய்யறார், அதுல ஒரு பங்கு என்ன செஞ்சிருக்கிறாராம், மிச்சம் வச்சிருக்கிறார். அந்த ஒரு பங்கு மீதம் இருக்கும். அதை தொடர்ச்சியா இன்னொரு ஒரு உதாரணத்தை சொல்றாங்க பாருங்களேன். ரொம்ப அழகான கர்வாலி மரம், அரச மரம், இலையற்று போன இந்த மரங்கள் என்னெல்லாம் போயிருச்சு, இலை எல்லாமே உதிர்ந்து போயிருச்சு, இலையே இல்லை. அவைகளின் அடிமரம் கடைசியில் என்னதான் இருக்கு, அந்த அடிமரம், அந்த ஸ்டெம் தான் இருக்கு. அந்த அடிமரம் இருப்பது போல. ஏன்னா அடிமரம் இருந்தால் போதும், திரும்ப என்ன செஞ்சிடும், தழைச்சி வந்துடும். அதுதான் அவர் சொல்றார், எல்லாம் போனாலும் நான் அடிமரத்தை விட்டு வைத்திருக்கிறேன். இன்னொரு உதாரணம் சொல்வோம்னா, எலியா தீர்க்கதரிசி மலையில் போயிட்டு உனக்கு என்ன காரியம்னு ஆண்டவர் கேட்கும்போது அவன் சொன்னான், ஆண்டவரே இஸ்ரவேலர் எல்லாரும் உம்மை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க, பாகாலை பின்பற்றிட்டாங்க, நான் ஒருத்தன் தான் மீதியாக இருக்கிறேன், என்னையும் கொல்லுறதுக்கு நினைக்காங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி கிடையாது, பாகால் முத்தம் செய்யாமல் இருக்கிற, பாகாலுக்கு முன்பதாக முழங்கால் படி இடாது இருக்கிற 7000 பேரை நான் இன்னும் மீதியாக வச்சிருக்கிறேன். அதுதான் அங்கே சொல்றாரு, மீதியானவர்கள் சுத்தமாக்கப்படுவார்கள். என்னதுங்க, மீதியானவர்கள் சுத்தம். சில நேரத்தில் ஆண்டவர் உங்களை சுத்தப்படுத்தும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்மளை சில நெருக்கடிகளின் வழிகளாக கூட சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு இடம் கொடுப்பாரு. அந்த பாதையில் போகிறது நமக்கு நல்லது, நல்லது. என் வசனம் சொல்லுது, இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கொஞ்சம் ஜனம். இஸ்ரவேலரை அப்படியே அவர் விட்டுறல. அவ்வளவு கடினமானாலும் அதில் ஒரு கூட்டத்தை அவர் என்ன செஞ்சார், மீதியாக வச்சார். ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை பாருங்கள். அதை அவர் தான் சொல்கிறார். 1 முதல் 4 வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அந்த 4வது வசனத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிட்டாரா அப்படின்னு கேட்கிறேன்னு சொல்லிட்டு தள்ளிவிடவில்லையே. அவர் பேசிட்டு வரார். பேசிட்டு 4வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு, எலியாவுக்கு உண்டான தேவ உத்தரவு, பாகாலுக்கு முன்பதாக முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன். 5வது வசனத்தை பாருங்க. அப்படி போல அது மாதிரியே இக்காலத்திலேயும் இந்த காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியா இருக்கு. இந்த மீதி அது என்னதுன்னா கிருபையினால மீதியா இருக்கு, இல்லைன்னா அதுவும் கிருபையினால் உண்டாகிற தெரிந்து கொள்ளுதல். உங்களையும் என்னை ஆண்டவர் கிருபையினால தெரிஞ்செடுத்திருக்கிறார் இல்லையா? அந்த கிருபையின் தெரிந்தெடுப்புக்கு உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோன்னு சொன்னால் நாம் புடமிடப்படுவோம். பொன்னை பார்க்கலும் விலையேறப்பட்ட விசுவாசம் சோதிக்கப்படும். நீங்க அக்கினிக்குள்ள கடந்து போறது போல இருக்கும், ஆனா அக்கினி உங்களை சேதப்படுத்தாது. நீங்க பொன்னாக விளங்குவீர்கள். அவர் என்னை சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவேன், சொக்க தங்கமா அவர் உங்களை மாத்துவார். இதெல்லாம் எதுக்குன்னா கொஞ்ச காலம் உங்களை பிரகாசிக்க செய்து உங்களை மேன்மைப்படுத்துகிறதற்காக ஆண்டவர் அந்த வழிகளில் உங்களை என்ன செய்கிறாரு, நடத்துகிறார். அப்போ இன்னைக்கு நீங்கள் அந்த மீதியாக இருக்கிற கூட்டத்தில் இருக்கிறீங்களா, மொத்தமாக
அடிக்கப்படும்படி ஓடுற கூட்டத்தில் இருக்கிறீங்களா? வேதம் சொல்லுது, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமாக இருக்குமா, அதன் வழி நெருக்கமாக இருக்கும். நெருக்கமான வாசல் வழியே பிரவேசிங்கள், அதில் உங்களுக்கு ஜீவன் இருக்கிறது. கடைசி அதில் பின்பகுதியில் அவர் சொல்கிறாரு, மேசையாக வெட்டப்படுவார் 1, 2வது அதன் வழியாய் சுத்திகரிப்பு உண்டாகும் 3. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டால் அதன் பின்பகுதியில் சொல்லி இருக்கிறது, அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள், நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன், நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று. இது என்னதுங்க? இது ஏன் ஜனம் நான் சொல்லுவேன். கர்த்தர் என் தேவன். அவங்க கர்த்தர் ஏன் தேவன் அப்படிம்பாங்க. ஏங்க இதெல்லாம் எதுக்கு தெரியுங்களா? இந்த ஒரு காரியத்துக்கு தான். தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவு. இது ஏன் பிள்ளை, இது ஏன் ஜனம் அவர் சொல்லுவார். இது என் தேவன், அந்த ஜனம் சொல்லும். அந்த உறவு, அந்த உறவு, அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இவர்கள் கர்த்தருடைய ஜனமா இராதபடிக்கு தூரப்பட்டாங்க. ஆனா அவர் திரும்ப திரும்ப அவர்களுக்கு இரக்கத்தை கொடுத்து, அவர்களை மன்னித்து, அவர்களை சுத்திகரித்து தம்முடைய ஜனமாக என்ன செஞ்சார்? மன்னித்து கொண்டார். புதிய ஏற்பாட்டின் துவக்கத்திலே அதான் சொல்லியிருக்கு, இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன், அதுதான் தேவனுடைய விருப்பம். சங்கீதத்தில் ஒரு வசனம் வரும், இந்த சீரை பெற்ற ஜனம் என்ன ஜனம்? எப்படிப்பட்ட ஜனம்? பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நீங்கள் பாக்கியவான்கள், நீங்களும் நானும் பாக்கியவான். ஏன்னா இது மகா பெரிய சீர், இது மிகப்பெரிய பாக்கியம். வெளிப்படுத்தல் கடைசியில் தான் சொல்லியிருக்கோம், இதோ மனிதர்கள் மத்தியில் தேவன் வாசமாக இருக்கிறார். எங்க? மனிதர் நம்ம மத்தியில் வாசம் பண்ணுவது அவருக்கு பிரியம். இதற்காகத்தான் அவர் இதெல்லாம் செய்கிறார். அதாவது எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, வாழ்க்கைக்காக நான் அதை செய்கிறேன், இது செய்கிறேன், எல்லாம் செய்யுங்க. ஆனால் தகப்பனோடு இருக்கிற உறவு, அதில் நீங்கள் நாளுக்கு நாள் வளரணும்னு தகப்பன் விரும்புகிறார். அதுதான் அவருடைய வாஞ்சை. இன்றைக்கி கேள்வி என்னென்னா, அப்பா கூட உங்கள் உறவு எப்படி இருக்குது? ஒருவேளை கொஞ்சம் தூரமாக இருக்கிறீங்கன்னா தூரமாக இருக்காதீங்க, அது ஆனந்தம் கிடையாது. அப்பா கூட இருக்கிற உறவில் வளர உங்களை ஒப்பு கொடுங்க, அதுதான் உங்களை ஆசீர்வதிக்கும். முழங்கால் படிடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீர். தெய்வ தீர்மானத்தின்படி ஆண்டவரே எழுதப்பட்டவைகளை நிறைவேற்றுகிறதற்கு உம்மை ஒப்பு கொடுத்து, உம்முடைய சித்தம் செய்ய இதோ வருகிறேன் என்று நீர் சொன்னது போல நாங்களும் சொல்லணும். ஆண்டவரே, இந்த பூமியில் நீர் எங்களை ஏற்படுத்தி இருக்கிற நோக்கத்தை அறிந்து, ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்ய இதோ வந்திருக்கிறேன், உம்முடைய சித்தம் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று உம்முடைய சித்தத்தில் ஓட இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைக்கும் நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் தெரிந்தெடுப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் எங்களுடைய தேவன், நாங்கள் உம்முடையவர்கள். இயேசு சொன்னது போல, பிதாவே நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, அந்த உறவுக்காக நன்றி.
நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால் தேவன் நம் மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். இந்த பெரிய அன்பிற்காக நன்றி. இந்த அன்பை விட்டு தூரம் போகாதபடிக்கு இந்த அன்பில் ஒவ்வொரு நாளிலும் வளர்ந்து பெருக எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்வீராக. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.